குட் ஈவினிங் எவ்ரிவன். வெல்கம் டு கனா அகாடமி. சார், டான் அவருக்கு மென்டர் நீங்க தான் அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ், ஏகப்பட்ட அட்மிஷன்ஸ் அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் மென்டரிங்காக கால் பண்ணியிருக்காங்க. நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்க கிளாரிஃபை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி அந்த வீடியோஸ்க்கு கீழவே நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியான ஒரு கமெண்ட் தான் நான் இன்னைக்கு காலைல பார்த்தேன். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஈஸ்வரின்ற ஒரு அம்மா வந்து கேட்டிருக்காங்க. ஹாய் தம்பி, இந்த இயர் தான் பாப்பா +1 பப்ளிக் எழுதி இருக்கா. +2ல ஸ்டார்டிங்ல நீட் கோர்ஸ் அனுப்பலாமா? ஒரு அட்வைஸ் சொல்லு தம்பி. இப்படி ஒரு அம்மா கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், நீட் மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எப்ப நினைக்கிறீங்களோ அதுதான் கரெக்டான டைம். நான் உங்களுக்கு நிறைய சினாரியோ சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம 12th எக்ஸாம் வந்து இப்பதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 28th வந்து பயாலஜி. 25th சார். இப்போ நம்மளுடைய 12th சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா 25th பயாலஜியோட கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்ப அந்த பசங்க இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 மந்த் அவங்களுக்கு டைம் இருக்கு. இந்த 1 மந்த்ல வந்து அவங்க எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லா கான்செப்ட்ஸையும் 11th 12th கான்செப்ட்ஸையும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்பவே ஒரு நல்ல அட்டம் கொடுக்கலாம். இது வந்து இப்ப இருக்கிற 12th முடிச்சிருக்கிறவங்களுக்கு. இதே நீங்க இப்போ அந்த அம்மா கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 12th என்டர் ஆக போறாங்க. இப்ப என்ன பண்ணலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப எழுத போற அந்த 1 மந்த் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுத போற ஆஸ்பிரன்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு 1 இயர் இருக்கு. நீங்க ஃபுல்லா வந்து ஒரு நெட் ப்ராக்டிஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க அப்படின்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நிறைய பண்ணலாங்கிற எக்ஸைட்மெண்ட் அவங்க மனசுல இருக்கும். எப்பவுமே இப்ப உடனே எழுத போறோம் அப்படின்னா அந்த ஹரியில தான் நம்மளுக்கு டைமோட வேல்யூவே தெரியும். அப்ப இந்த இப்ப எழுத போற பசங்க கிட்ட இந்த 11th இல்ல 10thல இருக்கிற பசங்க எல்லாம் வந்து கண்டிப்பா பேசும். பேசினா அவங்களுக்கு டைமோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஒரு 1 இயர் 2 இயர் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியா அதோடைய பேட்டர்னை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா கிராக் பண்றதுக்கான நல்ல டைம். ஈவன் 11th ஃபுல்லு விட்டுட்டாலும் 12th ஸ்டார்டிங்ல அட்லீஸ்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நீங்க 10th எடுத்துக்கணும். 10thலயே ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இப்ப நாங்க பசங்க கிட்ட எல்லாம் பாக்குற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா 12th போர்ஷன் எல்லாம் ரொம்ப கிளியரா இருப்பாங்க. ஏன்னா நீட் எழுத போறாங்க. அந்த இயர் 12th எல்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க. பிரச்சனை போர்டு எக்ஸாமுக்காக படிச்சிருப்பாங்க. ஏன்னா அது மேண்டேட்டரியில படிச்சே ஆகும். பட் 11th எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11th எல்லாம் மறந்துடும். இப்ப நம்ம ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வச்சோம். 2011th வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வச்சோம். அதுல எல்லாமே 12th போர்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. 11th போர்ஷன் எல்லாமே மறந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்ப 10thலயே ஸ்டார்ட் பண்ணும்போது 11th போர்ஷனுக்கு அவங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கும்போது 12th திருப்பி வரும்போது அந்த ரிவிஷன்லயே இருப்பாங்க. நிறைய பிரேக் டெஸ்ட் எழுதுவாங்க. இப்ப நம்ம எல்லாம் 3 டெஸ்ட் கொடுக்குறோம். வீக்லி டெஸ்ட் கொடுப்போம், பிரேக் டெஸ்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் கொடுப்போம். இது ஒவ்வொரு இயரும் 2 இயரும் சேர்த்து பண்ணும்போது வந்து கியூமுலேட்டிவா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த 2 இயர்லயும் ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது நீட்டை வந்து அதிக மார்க்கோட வந்து கிராக் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். +2 போற குழந்தைக்கு நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல என்ன மாதிரியான கோர்ஸ் இருக்கு சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. +1 +2 ஒரு இயர் இதை வந்து நாங்க மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னா இப்ப நீங்க 2 இயர்ஸ் நீங்க பண்ணலாம். 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல் 1 இயர் பண்ணலாம். 12th ஸ்டாண்டர்ட் அதோட கண்டினியூஷனா பண்ணுவீங்க. இதை மாஸ்டர் கிளாஸ்னு சொல்லுவோம். இதை பத்தி தான் நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 10th முடிச்சோன்னா 11th ஸ்டார்ட் பண்ணணும், 12th ஸ்டார்ட் எண்ட் பண்ணுவீங்க. அது 2 இயர்ஸ் ஃபுல் ப்ரிப்பரேஷனா மாஸ்டர் கிளாஸ். ஓகே சார். இப்போ 12th முடிச்சுட்டாங்க. இந்த தடவை ஹரிபரியில போய் எழுதுனதுனால சரியா எழுதல. ஆனா கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறமா நல்லா எழுதியிருக்கலாமே அப்படின்னு ஒரு தாட் வரும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா சொல்லுங்க சார். இது நம்ம நீட்டுக்குன்னு இல்லை, எந்த எக்ஸாம்னாலும் ஐயோ நான் ஒரு தடவை கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு போயிருந்தாலே வந்து நல்லா எழுதிருக்கலாமேன்னு வந்து எல்லாருமே சொல்றதுதான். நம்மளுமே ஃபீல் பண்ணியிருப்போம் என்ன எக்ஸாம் எழுதியிருந்தாலும். இப்போ எழுதிட்டு வந்துட்டாங்க. எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் 1 இயர் நான் ப்ரிப்பேர் பண்றேன், நான் 1 இயர் வீட்ல உட்காந்து ப்ரிப்பேர் பண்றேன், 1 இயர் லாங் டேர்ம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு 1 இயர், ஏன் ஒரு சில பேர் வந்து 2 இயர்ஸ் கூட வந்து அந்த லாங் டேர்ம் எடுத்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எம்எம்சி மாதிரி காலேஜோ இல்லை எய்ம்ஸ் மாதிரி ஒரு காலேஜ்ல வந்து எம்பிபிஎஸ் பண்ணும்போது அந்த டைம் வந்து வர்த்தா நான் ஃபீல் பண்றேன். அதனால ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்கு. அந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல அவங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணலாம். ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அவாய்ட் பண்ணணும்னா இவங்க அந்த ஈஸ்வரி அம்மா அவங்க கேட்ட மாதிரி வந்து 11thலயோ இல்ல 11th முடிஞ்சோடனே 12th ஸ்டார்ட் ஆகும்போது ப்ரிப்பேர் பண்றது, அந்த அடுத்து 12th முடிச்சுட்டு 1 இயர் ஸ்பெண்ட் பண்றதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே. இன்னொரு குவெஸ்டின், இன்னொரு குழந்தை வந்து கேட்டிருக்காங்க. ராதிகா குமாரவேலுங்கிறவங்க, அண்ணா ஆன்லைன் கோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். ஆன்லைன் கோர்சஸ் பத்தி சொல்லுங்க சார். நம்ம கோவிட் வந்துச்சு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் கோவிட் அப்பவே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆன்லைனுக்கும் மாறிட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்ல வந்து நடக்கும், ஆன்லைன் மீட்டிங் எல்லாம் நடக்கும், ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் கூட நடக்கும்.
பட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி உட்காந்து ஒரு இடத்துல படிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நடக்காத விஷயமா இருந்துச்சு. இது நமக்கு எப்பவுமே சூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிராவல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்பத்தூர்ல இருந்து ஆலந்தூர் வருவாங்க, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அதுல வந்து ஒரு மென்டல் ஃபேட்டிக்கும் நடக்கும், பிசிக்கல் ஃபேட்டிக்கும் நடக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்கு வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதமா கொடுத்தது கோவிட் கொடுத்தது தான் ஆன்லைன் கிளாஸஸ். ஆன்லைன் கிளாஸ் வந்து மேண்டேட் ஆயிட்டதுக்கு அப்புறம் அதுல உட்காந்து ப்ரிப்பேர் பண்றதையுமே வந்து பசங்க பழகுனதுக்கு அப்புறம் அந்த பிசிக்கல் ஃபேட்டிகோ மென்டல் ஃபேட்டிகோ இருக்கிறது இல்லை. தாராளமா ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நம்புங்க. அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம கனா அகாடமில ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு. பட் ஒன்னே நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து உட்காந்துருக்கும் போது எப்படி உட்காந்துருப்பீங்க, உங்களை மென்டர் பாக்குறாரு, கிளாஸ் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து பாக்குறாங்க, அந்த ஃபீலிங்கோட நீங்க என்ன பண்ணணும், ஒரு வீட்டில் உங்களை நீங்களே ஐசோலேட் பண்ணிட்டு ஒரு ரூம்ல நீங்க உட்காந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டிங், வாட்டர் பாட்டில், ஏசி இருந்தா ஏசி, இல்லை நல்ல வென்டிலேட்டடான இடத்துல உட்காந்து வீடியோ ஆன் பண்ண சொல்லுவோம் நாங்கள் ஆன்லைன் கிளாஸ். ஏன்னா பசங்களோட ஒவ்வொருத்தரோட ஃபேஸையும் நாங்கள் பார்க்கணும். பார்த்து பண்ணும்போது தான் இப்போ நம்ம நேரில் வந்து உட்காந்துருக்கும் போது வந்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியுதா புரியல அதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் இதுல வந்து சாட்ல போட்டால் மட்டும்தான் தெரியும். நம்ம சாட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபேஸையும் காமிச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஐ மீன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்களோட பல்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை நம்ம ப்ராப்பரா கொடுக்க முடியும். இப்படிதான் கனா அகாடமியில ஆன்லைன் கோர்ஸ் பண்ணிட்டு. அப்போ ஆன்லைன் கோர்ஸே ஆஃப்லைன் கோர்ஸ் மாதிரி கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அதே ஃபீல் வந்துடும். பட் இப்போ நீங்க இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னா, இப்போ Tier 2 சிட்டிஸ் எல்லாம் இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டிஸ் இல்லாம டவுனா இருக்கலாம், இல்ல சிட்டிஸா இருக்கலாம். அவங்க எல்லாம் வந்து சென்னையில இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாம் தாராளமா இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கே நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய அதர் சிட்டிஸ் டவுன்ஸ்ல இருந்து ஆன்லைன் கோர்சஸ் எடுத்துருக்காங்க. நிறைய பேர் கிராஷ் கோர்ஸ் எடுத்துருக்காங்க. கிராஷ் கோர்ஸ் இப்ப எடுத்துருக்காங்க. ஓகே. இன்ஃபேக்ட் வந்து இப்ப நான் என்ன ட்ரெண்ட் பாக்குறேன் அப்படின்னா, அந்த ஆன்லைன்ல இருந்து அவர்ஷன் எல்லாம் போய் திருப்பி ஆன்லைன்ல நிறைய பேர் வராங்க. மெட்டீரியல் எல்லாம் நம்ம பிரிண்டட் மெட்டீரியல் எல்லாம் வந்து போஸ்ட்ல அனுப்பிச்சிருவோம். ஓகே ஓகே. சோ தட் அவங்க எதுவுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆன்லைன் கோர்ஸ் வேற என்ன மோட்ல நம்ம பண்றோம் அப்படிங்கறது கொஞ்சம் கிளியரா சொன்னீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மோட் இன் தி சென்ஸ் நம்ம லைவ் கிளாஸஸா இல்ல என்ன மாதிரி பண்றோம்? சரி, நம்ம கிளாஸஸே வந்து 3 டிஃபரெண்ட் மோட்ஸ். ஒன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம் கோச்சிங், நேர்ல வந்துருவீங்க, அட்டென்ட் பண்ணுவீங்க. செகண்ட் வந்து ஆன்லைன், நீங்க கிரிக்கெட் மேட்ச் வந்து லைவ்ல பாக்குற மாதிரி இங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அதே ஃபேக்கல்டி அதே கிளாஸ் லைவ்ல பார்க்கலாம். இன்டர்நெட் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் நீங்க ப்ராப்பரா வச்சு. அண்ட் தேர்ட் வந்து இப்போ நிறைய பசங்க வந்து அன்னைக்கு அட்டன் பண்ண முடியாம போகலாம், இல்ல திருப்பி எனக்கு டவுட் இருக்கு, நான் வந்து திருப்பி கிளாஸ் பார்க்கணும்னு இருக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டட் கிளாஸாவே அவங்க கையில கொடுத்துரும். என்னோட சஜஷன் என்னன்னா, ரெக்கார்டிங் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் பார்க்காம இருக்கக்கூடாது. அது முடியாத பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ரெக்கார்டிங் பார்க்கலாம். இல்ல டவுட் இருக்கிற இடத்த மட்டும், ஏரியாவை மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகாம இந்த ஃபுல் சிஸ்டமே வந்து அவங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண முடியும். இப்போ ஆஃப்லைன் கோர்ஸ்ல நம்ம கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போதோ இல்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதோ ஏதோ ஒரு டவுட் வருது அப்படின்னா உடனே கேட்டுருவோம் நம்ம. ஆனா அப்படி ஆன்லைன்ல நம்மளால பண்ண முடியறது இல்ல சார். அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் சார்? இல்ல இப்ப அதான் நம்ம அந்த ஃபேஸ் பாக்குறோம் அப்படின்னு சொல்றோம்ல, ஆன்லைன்லயுமே வீடியோ கான்ஃபரன்சிங் மாதிரி வந்து ஃபேஸ் பார்த்து தான் நம்ம பண்ணோம். அப்படி பார்த்து பண்ணும்போது வந்து நமக்கே ஒரு டியூட்டரா நமக்கே தெரிஞ்சிடும் ஏதோ டவுட் இருக்கு அப்படிங்கிறது. இல்லைன்னா வந்து பசங்களே வந்து கேட்கறதுக்கு நாங்க அலோவ் பண்ணுவோம். ஓகே. அவங்க எப்பனாலும் வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இது பண்ணலாம், இல்ல சார்னு ஒரு இது பண்ணாலே நம்ம பேசுறது ஸ்டாப் பண்ணிட்டு என்னன்னு கேட்போம். இல்ல ஸ்டாஃபோடைய நிறைய ஸ்டாஃப் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, சார் நாங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கோம், அப்போ வந்து அவங்க டவுட் கேட்கறது வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஒரு எவ்ரி ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டுட்டு, இல்ல அவங்க பார்த்த வரைக்கும் இருக்கிற கான்செப்ட் எல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நடுவில் ஐஸ் பிரேக் மாதிரி வச்சுட்டு போகும்போது வந்து இதை நம்ம ஈஸியா ஓவர் கம் பண்ணிடலாம். ஸ்டாஃபுக்கும் இஷ்யூ இருக்காது, பையனும் வந்து புரிஞ்சு படிப்பாங்க. ஏன்னா பசங்க வந்து ஒரு சில பேர் ஒரு இடம் புரியல அப்படின்னா அடுத்து கவனிக்கவே மாட்டாங்க, அதுலயே ஸ்டக்கப் ஆகி நிற்பாங்க. அதெல்லாம் நம்ம இதுல இருந்து ஓவர் கம் பண்ணலாம். மோரோவர் இது ஒரு இன்டராக்டிவ் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா இன்டராக்டிவா இல்லைன்னா ஆன்லைன் வந்து இட் வில் ஃபெயில் மிசரபிளி. அதனால கண்டிப்பா இன்டராக்டிவா தான். ஓகே சார். ஒருத்தர் கேட்டிருக்காங்க, எல்லாம் சரிதான் ஐயா, ஆனா ஒரு மாதத்தில் ஒன்னும் பண்ண முடியாது ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதுக்கு இந்த கமெண்ட்க்கு என்ன ரிப்ளை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க சார்? இதை கண்டிப்பா அட்ரஸ் பண்ணியே பண்ணணும் இந்த கமெண்ட்டை. ஏன்னா இது வந்து இவர் ஒருத்தவரது கொஸ்டினா நான் பார்க்கல. ஜென்ரலா படிக்கிற பசங்க, ஈவன் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே, ஈவன் ஒரு சில டீச்சர்ஸ்க்கே கூட இருக்கு இந்த விஷயம், இந்த கேள்வி எல்லாரும் மனசுலயும் இருக்கு. நீங்க +2 வந்து இப்பதான் எழுதியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ +2ல படிச்சதெல்லாம் வந்து ஒன்று ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க, இல்லை அதில் காதலியாவது அட்லீஸ்ட் வாங்கி ஒரு தடவையா ரீட் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அப்போ +2 சிலபஸ் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி தான்.
ஃபர்ஸ்ட். அவங்க கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியது 11th சிலபஸ்ல தான். ஏன்னா ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து 11th சிலபஸ் வந்து ஓரளவு பண்ணுவாங்க, பட் 12th இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால வந்து 11th சிலபஸ் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது ரெண்டுமே போர்டு எக்ஸாமுக்கு படிச்சிருந்தாங்க இல்லையா, போர்டு எக்ஸாம் மாதிரி இல்லாம அப்ஜெக்டிவ் டைப்புக்கு எப்படி எழுதுறது ஆக்சுவலா ஈஸி. போர்டு எக்ஸாம் தான் கஷ்டம் என்னைய பொறுத்த வரைக்கும். நீட் மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் வந்து ஈஸி, அதுக்கு டீச் பண்றது இன்னும் ஈஸி. போர்டு எக்ஸாமுக்கு நீங்க டீச் பண்றது வந்து ஆக்சுவலா கஷ்டம் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் இந்த ஃபீல்ட்லேயே வந்து ஒரு 15 இயர்ஸ் 12+3 15 இயர்ஸ் இருந்திருக்கேன். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னா, போர்டு எக்ஸாமுக்கு எடுக்கிறது தான் கஷ்டம். நீட் மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எடுக்கிறது ஸ்டாஃபுக்கும் ஈஸி, பையனுக்கும் ஈஸி. ஏன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துட போறாங்க. அதுல வந்து அவங்க பிக் தான் பண்ண போறாங்களே தவிர அவங்க எழுத போறது இல்லை. இப்போ எழுதி தான் 11th 12th வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்பிக்கையோட இந்த 1 மந்த் வந்து ரிசல்ட்டை பத்தி யோசிக்காம தோனி சொன்ன மாதிரி வெறும் ப்ராசஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன். ப்ராசஸ்லாம் என்ன, கிளாஸஸ் இப்போ நாங்கெல்லாம் 8 ஹவர்ஸ் கண்டக்ட் பண்றோம். அதுல வந்து ஒரு 5 ஹவர்ஸ் கிளாஸஸே இருக்கும். கிளாஸஸ் முடிச்சுட்டு வந்து டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கஷன் இருக்கும். இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை இப்போ இன்னையில இருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா 35 டேஸ் இருக்கு. 35 டேஸ் வந்து ப்ராப்பரா அந்த ப்ராசஸை பண்ணாலே சக்சஸ் தான். பட் உட்காந்துட்டு இது நம்ம பண்ண முடியுமா முடியாதா இந்த மாதிரி கண்டெம்ப்ளேட் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா யாருனாலையும் கிளியர் பண்ண முடியாது. டெய்லி பிராக்டிஸ் பத்தி சொன்னீங்க. டெய்லி பிராக்டிஸ்க்கு நீங்க நம்ம அகாடமில என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி அதான் நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிறதே உங்களுக்கு ஒரு ரிவிஷன். நடுவில் ஐஸ் பிரேக் கேட்குற கொஸ்டின் வந்து ஒரு விஷயம். அண்ட் டெய்லி டெஸ்ட் கொடுக்குறோம். அண்ட் டிபிபின்னு சொல்லிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பேப்பர் கொடுக்குறோம். இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு நமக்கு அப்டேட் பண்ணும்போது அவங்க எங்கே மிஸ்டேக் விட்டுருக்காங்க, அப்போ எங்கே புரியல, காமன் பேட்டர்ன் எல்லாருமே விட்டாங்கன்னா அங்கே என்ன பிரச்சனை, இதெல்லாம் பார்த்து பண்ணும்போது இதை அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னாலே 35 டேஸ்க்கு வந்து மோர் தென் என்ன. ஒரு டாபிக் ஒரே நாள்ல 3 டைம்ஸ் அவங்க ரிவிஷன் பண்ணிடுற மாதிரி வருது. கண்டிப்பா நான் உங்களுக்கு 3 டெஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா. டெய்லி டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பிரேக் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் இருக்கும். இந்த 3ஐயும் எழுதும்போது வந்து அவங்க ஒவ்வொரு யூனிட்டையும் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வந்து 3 தடவை பண்ணுவாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அண்ட் படிக்கிற பேட்டர்னும் இருக்கு. என்னன்னா இப்ப நம்மளோட ஷெட்யூல் எப்படி போட்டிருக்கோம்னா, எதுல நிறைய கொஸ்டின் கேட்பாங்களோ அதை முதல்லையும், அதாவது அந்த யூனிட்ஸ் எல்லாம் ப்ளூ பிரிண்ட்ல வந்து வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதை ரிப்பீட்டடா அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் கொடுக்கறது தான் நிறைய படிப்பாங்க. அப்படி பண்ணும்போது வந்து அவங்க வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிற யூனிட்ஸை தான் வந்து ஸ்டார்டிங்லேயே ப்ரிப்பேர் பண்ணும்போது அது லாஸ்ட் லெஸ் இம்பார்ட்டண்ட்டை படிக்கும்போது அது ஓரளவு அவங்க படிக்கலைனாலும் நீட்ல நல்லா பண்ணிடுவாங்க. நீட்ல வந்து உங்களுக்கு வந்து எங்கே கான்சென்ட்ரேட் பண்றாங்கிற விஷயங்கள் வந்து பெருசா மாறாது. ஆனா அந்த இன்டென்சிட்டி மாறலாம், இல்ல கொஞ்சம் டீவியேட் ஆகி கேட்கலாம். அதனால அந்த பேட்டர்னை எப்பவுமே அது யூபிஎஸ்சி கூட பாத்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தான். அதை அவங்க மாற்ற மாட்டாங்க. அவங்களோட ட்ரேசஸை விட்டுட்டே தான் இருப்பாங்க. ஒரு 10-20% தான் ஒவ்வொரு இயரும் வந்து மாற்றுவாங்க. அதே தான் நீட்டுக்கும் அப்ளிகபிள். ஓகே சார். அப்புறம் நம்ம ஷெட்யூல் பார்த்தேன் சார், கனா அகாடமியோடைய கிராஷ் கோர்ஸோட ஷெட்யூல். இதுல பாத்தீங்கன்னா காலையில கெமிஸ்ட்ரி கிளாஸ் வச்சிருக்கீங்க, அதுவும் 7 மணிக்கு வச்சிருக்கீங்க. இது என்ன, ஏதாவது ரீசனா, ஏதாவது சைக்காலஜி பிஹைண்ட் திஸ் இருக்கா, இல்ல என்ன விஷயம் சார் இது சொல்லுங்க. வந்த உடனே வந்து அவங்க கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது வந்தோடனே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா வருவாங்க. எனர்ஜெட்டிக்கா வரும்போது இந்த ஈக்குவேஷன்ஸ், ஸ்டாக்கியோமெட்ரி இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிடறாங்கன்னு வைங்களேன் கெமிஸ்ட்ரியில. அது அப்பதான் பண்ணணும். அது கெமிஸ்ட்ரி அப்பதான் பண்ணணும். இதை பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஓகேன்னு இருக்கும்போது பிசிக்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்டே காலையிலே பிசிக்ஸ் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், காலையில கட் பண்ணிடுவாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி வச்சுட்டு ஓரளவு ஈஸியா இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி வந்து மீடியம் லெவல்ல இருக்கிற கெமிஸ்ட்ரியை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு, அப்புறம் எல்லாருமே காம்ப்ளெக்ஸா ஃபீல் பண்ற பிசிக்ஸ் வச்சுட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பயாலஜி. ஏன்னா பயாலஜிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியா நான் படிச்சிடலாம்னு ஒரு நம்பிக்கையோட உட்காந்துருக்கிறப்ப அது கொஞ்சம் லேட்டா வச்சீங்கன்னால அதை பிக்கப் பண்ணிப்பாங்க. இதுதான் லாஜிக் பிஹைண்ட். சூப்பர் சார். எல்லா சைக்காலஜியும் ஸ்டடி பண்ணி தான் நீங்க ஷெட்யூல் போட்டிருக்கீங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்துருச்சுன்னா சைக்காலஜிக்கலா நீங்க வந்து அப்ரோச் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்னிக்கலா அதெல்லாம் படிச்சுட்டு போய் எழுதுறது எல்லாரும் பண்ணுவாங்க. சைக்காலஜி நீங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணீங்கன்னா தான், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த விஷயங்கள்லாம், இது எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் வைங்களேன், எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நினைக்க மாட்டேன். திருப்பி சொல்லுவேன் இதே விஷயங்கள். ஏன்னா அப்பதான் அது ரெஜிஸ்டர் ஆகும். ஒரு விஷயத்தை 10 தடவை சொன்னாதான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து ரெஜிஸ்டரே ஆகும். நாங்க திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்போம். சைக்கலாஜிக்கலா ரெடி பண்ணுவோம். அதுதான் கிளாஸோடைய வேல்யூ. எல்லார்கிட்டையும் மெட்டீரியல் இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் வந்து யூடியூப் பார்த்தே படிக்கலாம். கன்ஃபியூஷன் ஆகும். கன்ஃபியூஷன் தான் மிச்சம் யூடியூப்ல படிக்கும்போது. கரெக்டான ஸ்டிப்புலேட்டட் டைம்ல பார்க்க முடியுமா, இது எல்லாமே இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணுங்கிறதுக்காக தான் சைக்கலாஜிக்கல் அப்ரோச் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கலா அப்ரோச் பண்ணுவோம். ரைட். சூப்பர் சார், சூப்பர். எல்லா ஆங்கிள்லயும் யோசிச்சு ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லா ஆங்கிள்லயும் யோசிச்சு ஷெட்யூல் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சூப்பர் சார்.
எல்லாருடைய கொஸ்டின்ஸையும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் இப்போ நம்ம இப்போ கொஞ்சம் பேசின மாதிரி வந்து கனா அகாடமியோட ஷெட்யூலா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். முக்கியமா ஷெட்யூலை டவுன்லோட் பண்ணி ஒரு ஹாட்லைன் நம்பர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அந்த ஹாட்லைன் நம்பர்ல வந்து உங்களுக்கு என்ன டவுட், நீட் எக்ஸாம் பத்தி இல்ல ஃபியூச்சரிஸ்டிக்கா நீங்க என்ன பண்ணலாங்கிறத பத்தி என்ன டவுட் இருந்தாலும் தாராளமா நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணணும்னு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் இந்த ஷெட்யூல் பத்தி பேசணும் பாத்தீங்களா, 35 டேஸ்ல ஷெட்யூல் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பசங்களா கீழே அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்க வந்து மேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நீட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டியூட்லேயே டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வச்சிருக்கோம். டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணி. எங்க சார் உங்க நம்பருக்கு கால் பண்ணா எப்பயும் பிஸினே வந்துட்டு இருக்கு. ஒரே ஃபோன் கால் சார் 2 நாளா வந்துட்டு இருக்குது போல. எப்ப கால் பண்ணாலும் பிஸின்னு தான் சார் வந்துட்டு இருக்கு. உங்களை பிடிக்கவே முடியல சார். இல்ல நாங்க எப்பவுமே கொஞ்சம் லேட் ஆனாலும் வந்து கண்டிப்பா கால் பண்ணிடுவோம். அதனால நீங்க வரி பண்ண வேணாம். 2 மிஸ்டு கால் கூட நாங்க வந்து அன்அட்டெண்டடா விட போறது இல்லை. கால் பண்ணுங்க. கிடைக்கல அப்படின்னாலும் வந்து திருப்பி நாங்களே கால் பண்ணுவோம். வித்தின் 1 day 24 hours. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. எங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார். தேங்க்யூ சார். ஃபீல் தான் இருக்கா? இல்ல சார், கிளியர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.